கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற வசனம் என்ன தெரியுமா? நீதிமொழிகள் 19 அதிகாரம் 16 வசனம். கட்டளையை காட்டுக்கொள்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான், தன் வழிகளை அவமதிக்கிறவன் சாவான். இன்னைக்கு நம்ம கட்டளைகளை காத்துக்கொள்வதை பற்றி தான் பார்க்க போறோம். எல்லாருக்கும் தெரியும், மோசை மூலமா கர்த்தர் 10 கட்டளை கொடுத்தாரு. அதுக்கப்புறம் நிறைய நியாயங்களையும் கற்பனைகளையும் கர்த்தர் கொடுத்தாரு இல்லையா? ஆனா அது நம்ம வாழ்க்கைக்கு எவ்வளவு முக்கியம் தெரியுமா? நம்ம கட்டளையை கை கொள்ளும்போது நம்ம ஆத்மாவை காக்கிறோமா? நம்ம வாழ்க்கை இந்த பூமியோட முடிய போறது கிடையாது. இதுக்கப்புறமும் நம்மளுக்கு கர்த்தரோட ஒரு வாழ்க்கை இருக்கு இல்லையா? நம்ம அந்த வாழ்க்கைய நம்ம அடையணும்னா, கர்த்தரோட வாழணும்னா நம்ம அவருடைய கட்டளையை காத்துக்கொள்ளணும். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம அவருடைய வேதத்தை வாசிக்கவே நம்மளுக்கு நேரம் கிடையாது. காலையில எந்திரிக்கிறோம், அவசரமா ஜெபம் பண்றோம், வேலை செய்யறோம், ஆனா அவருடைய வசனத்தை தியானிக்க நம்மளுக்கு நேரம் இல்லை. ஆனா வேதம் தெளிவா சொல்லுது, கட்டளையை காட்டுக்கொள்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான். இன்னைக்கு நம்ம சரீரத்துக்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்தாதான் அது பலனா இருக்கும். அதே மாதிரிதான் நம்ம கட்டளைகளை கை கொள்ளும் போதுதான் நம்ம ஆத்மா காக்கப்படும். இல்லைன்னா அது அழிவை சந்திக்க நேரிடும். அப்போ இந்த கட்டளை நம்ம வாழ்க்கைக்கு எதுக்கு முக்கியம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தபடி கட்டளையை காத்துக்கொள்கிறவன் தன் ஆத்மாவை காக்கிறான். அப்போ நம்ம ஆத்மா தான் என்ன பண்ண போகுது? கர்த்தருடைய நியாய தீர்ப்புக்கு நிற்க போகுது. கர்த்தருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நிற்க போகுது. நம்ம ஏன்னா ஆவி தேவன்ல போயிடும், சரீரம் மண்ணுக்கு போயிடும். ஆனா இந்த ஆத்மா தான் தேவனோடு வாழ போகுது. அப்போ இந்த ஆத்மாவுக்கு நம்ம என்ன பண்ணணும்? கவனம் செலுத்தணும். இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு உடம்பு சரியில்லையா, நம்ம உடனே என்ன பண்றோம்? மாத்திரை போடுறோம், அதுக்கு என்னென்ன நல்ல புஷ்டியான ஆகாரங்கள்லாம் சாப்பிடுறோம். அதே மாதிரி நம்ம ஆத்மா நன்றா இருக்குன்னா நம்ம அவருடைய கட்டளைகளை காத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம். அது மாத்திரம் இல்லை, நீதிமொழிகள் 6 அதிகாரம் 23 வசனத்துல இருக்க கட்டளையே விளக்கு, வேதமே வெளிச்சம், போதக சிக்ஷையே ஜீவ வழி. விளக்கு இருந்தாதான் வெளிச்சமே வரும் இல்லையா? அப்போ ஒரு மனுஷனுடைய வாழ்க்கைக்கு அடிப்படை தேவை என்னது? கட்டளை என்கிற விளக்கு. இன்னைக்கு நம்ம கிட்ட விளக்கு இல்லைன்னா வேதங்கிற வெளிச்சம் நம்ம கிட்ட இருக்காது. நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க, வெளிச்சம் இருக்கிற இடத்துல இருள் இருக்காது, வெளிச்சம் இருக்கிற இடத்துல பயம் இருக்காது. அதே மாதிரி வெளிச்சத்துல யாராலையும் தப்பு செய்ய முடியாது. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில வேதங்கிற வெளிச்சம் நம்மளுக்கு வேணும்னா முதலாவது அவருடைய கட்டளைகளை நம்ம கைக்குள்ள நம்ம கற்றுக்கொள்ளணும். ஏன்னா அப்பதான் நம்ம எழும்பி பிரகாசிக்க முடியும். அப்போ இன்னைக்கு உலகத்துக்கு ஒளியா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை நம்ம வாழ்க்கையில் ஏற்றுக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கை கொள்ளும் போது நம்ம வாழ்க்கை ஜீவ வழியை நோக்கி பயணிக்கும். ஏன்னா போதக சிகிச்சை தான் ஜீவ வழி. அதே பாருங்க, நீதிமொழிகள் 7:2 வசனத்துல, என் கட்டளைகளையும் என் போதகத்தையும் உன் கண்மணியை போல காத்துக்கொள், அப்பொழுது பிழைப்பாய். நம்ம கர்த்தருடைய கட்டளைகளையும் அவருடைய போதகத்தையும் நம்ம எப்படி காத்துக்கொள்ளணுமா? கண்மணியை போல காத்துக்கொள்ளணுமா? அப்போ தான் நம்ம வாழ்க்கை பிழைக்கும். இது திருப்பி திருப்பி வருது பார்த்தீங்களா? நம்ம ஆத்மாவை காக்கணும், நம்ம வாழ்க்கை பிழைக்கணும்னா அவருடைய கட்டளைகளை கை கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம வாழ்க்கையில. அடுத்தது பாருங்க, சங்கீதம் 119 பாருங்க, 100 வசனத்துல, உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டு இருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கிலும் ஞானமுள்ளவனாக இருக்கிறேன் சங்கீதக்காரன் சொல்றாங்க. நம்மளுக்கு வாழ்க்கைக்கு ஞானம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அப்போ நம்மளுக்கு ஞானம் வேணும், புத்தி வேணும் அப்படின்னா நம்ம வாழ்க்கையில் நம்ம என்ன பண்ணணும்? கட்டளைகளை கை கொள்ளணும். அதே 104 வசனம் பாருங்க, சங்கீதம் 119, உமது கட்டளைகளால் உணர்வடைந்தேன், ஆதலால் எல்லா பொய் வழிகளிலும் வெறுக்கிறேன். நம்ம உண்மையா வாழ கற்றுக்கொள்ளணும்னா நம்ம வாழ்க்கைக்கு எதுவும் முக்கியம்? தேவனுடைய கட்டளையை கை கொண்டு நடக்கிறது. அதனால நம்ம ஞானம் உள்ளவங்களா இருக்க, பொய் வழிகளை வெறுத்து வாழ. நீங்க சொல்ல, அக்கா என்னால் பரிசுத்தமாய் வாழ முடியலன்ட்டு, நீங்க கட்டளை கை கொண்டா நிச்சயமா கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வாரு. அதனால நம்ம கட்டளையை கை கொள்ளுவோம், நம்ம ஆத்மாவை காத்து கொள்ளுவோம். நம்ம வாழ்க்கை வெளிச்சமா இருக்குன்னா கட்டளை கை கொள்ளணும், நம்ம வாழ்க்கையை பிழைக்கணும்னா கட்டளை கை கொள்ளணும், நம்ம ஞானவான்களை இருக்குன்னா கட்டளை கை கொள்ளணும், நம்ம உணர்வடைனா கட்டளைகளை கை கொள்ளணும். அதனால இது வரைக்கும் நம்ம தேவனுடைய கட்டளை கை கொள்ளாமல் இருந்திருக்கலாம். இன்னைக்கு அவருடைய உதவி நாடும் போது நம்மளுக்கு உதவி செய்து கட்டளைகளை கை கொள்ள உதவி செய்வார். நம்ம அவருக்கு என்று எழுப்பி பிரகாசிக்க தேவனை உதவி செய்வார். அதனால மறுபடிட்டு ஜெபம் இல்லாமா? எங்கள் அன்பின் பொருள் ஒப்பிட வேண்டாமையா நாளுக்காக வேலைக்கான வேண்டியப்பா, இதனால எங்களோட பேசி நீங்கள் கட்டளைகளை கை கொள்ளணுன்ட்டு கர்த்தாவே, நாங்கள் கட்டளை கை கொண்டு எங்கள் ஆத்மா பிழைக்கணும், எங்கள் வாழ்க்கை பிழைக்கணும், எங்கள் வாழ்க்கை வெளிச்சமாக இருக்கணும், நாங்கள் ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும், உணர்வு அடைந்த வாழ்க்கை வாழணும், பொய் வழிகளை விதிக்கணும். இப்படிப்பட்ட காரியங்கள் எங்கள் வாழ்க்கையில் காணப்பட எங்களுக்கு உதவி செய்யுங்க. கட்டளை கை கொண்டு வாழ்ந்து உங்களுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாக நாங்கள் வாழ உதவி செய்யுங்க. நீ இதை பிடிச்சிருக்கான் என்று பிதாக்குமாரன் பிரச்சனை கூட ஆண்குறி செலுத்தமையா பிதாவே, சகல துல்கன மடிமைக்கு செலுத்தங்கத்தை மீட்பும் ரஷ்மாக்கு நீரின் நாமத்தில் ரஜமங்கலம் தனக்கு தெரிஞ்சு பிதாவே, ஆமீன். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய கட்டளை பற்றி தியானிச்சோம் இல்லையா? அவர் கட்டளைகளை தியானித்து கை கொள்ள கற்றுக்கொள்ளும் போது
கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். தேவநாமம் நம்ம வாழ்க்கையில் மகிமைப்படும். நம் வாழ்க்கை மூலமாக தேவன் மகிமைப்படுவார். கர்த்தருக்கு இஷ்டமான இன்னொரு வீடியோவில் உங்களை அடுத்த சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களே ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். அல்லேலூயா.